வெல்கம் டு நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி நம்ம எம்மியான டேஸ்டியான சிக்கன் கட்லெட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 400 கிராம் அளவு சிக்கன் சேர்த்துருக்கோம். அது கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறணும். கம்மியாக சேர்த்தாலும் போதும். அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே அது மூழ்கிற அளவுக்கு இல்லாட்டி ஒரு சின்ன டம்ளர்கிட்ட 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு வேக விட்டுறணும். சிக்கன் நல்லா வெந்துடணும். வேகட்டும், பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றுற அளவுக்கு இன்னும் நல்லா கிண்டி விட்டு நல்லா தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு வதக்கணும். இப்போ நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நம்ம எடுத்து பார்த்தோன்னா தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வதக்கிடணும். வதக்கினோன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சாச்சு. அதை இப்படி கைட்டையே நம்ம பிச்சு எடுத்தும் சேர்த்துக்கிறலாம். இல்லை இப்படி பிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி இருக்கோம். இப்போ ஒரு பவுலில் அதை சேர்த்துக்கிட்டோம். மிக்ஸி ஜாரில் இப்படி கொஞ்சம் அடித்து சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதெல்லாம் சேர்த்தாச்சு. அது கூடவே ஒரு 150 கிராம் அளவு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிடுவோம், வேக வச்சு மசித்தது. இது கூடயே மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம். 2 பச்சை மிளகாய் நறுக்கியது, புதினா, மல்லி சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூடயே தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு சிக்கன் வேக வைக்கல ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம், அதனால் 1/2 டீஸ்பூன் போதும். இப்போ இது கூடயே ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், இது கூடயே மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன். நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு இந்த அளவு சரியாக வரும். இப்போ இது கூடயே உப்பு சேர்த்துக்கிடுவோம், தேவையான அளவு உப்பு. இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மசிச்சு விடணும். மசாலா எல்லாம் சிக்கனோட நல்லா பிரண்டு வரணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடயே பிரெட் க்ரம்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிடுவோம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கூட சேர்த்துக்கிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். நல்லா அமைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த வெங்காயம் சிக்கனில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். இந்த இதுகளில் தான் நம்ம சேர்த்துக்கிறணும். இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கக்கூடாது. இப்படி நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கிறணும். இப்படி பிடிச்சி உருட்டினா இப்படி தட்டுறதுக்கு கரெக்டாக வர்ற மாதிரி இருக்கணும். இந்த ஷேப்புக்கு வர்ற மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு சின்ன பவுலில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கோம். அது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இது கூட கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்துக்கிறணும் ஒரு ஃபோர்க்கை வச்சு. முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ சிக்கன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இப்போ உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உருண்டையை உருட்டிக்கிறணும். இந்த ஷேப்பில் தட்டிக்கிறணும். இப்படியே போட்டாலும் சரி, இப்படி நல்லா சேஃபாக ரவுண்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, நல்லா டைட்டாக பண்ணிக்கிறணும். இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம செஞ்சு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம்.
இப்போ எல்லாத்தையுமே கட்லெட்டாக தட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒன்றொன்னா எடுத்து நம்ம முட்டை அடித்து வச்சுருக்கிறதுல போட்டு எடுத்ததும் பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கிறணும். இந்த மாதிரி பிரட்டி ஒன்றொன்னா தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். முட்டையில் டிப் பண்ணி ப்ரெட்டில் பிரட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ எப்படி பொரிக்கலான்றதை பார்க்கலாம். ஒரு ஃபேனில் ஆயில் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி பாத்திரமாக எடுத்துக்கிட்டோன்னா எண்ணெய் கம்மியாக தான் பிடிக்கும். அது வேகிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஒன்றொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வேகட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் இதை பொரிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் மேலே கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக உள்ளேயும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். இல்லாட்டி மேலே கருகுன மாதிரி ஆயிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கிறலாம். எல்லாத்தையுமே திருப்பி விட்டாச்சு. இது நல்லா வேகட்டும். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். நம்மளோட சுவையான சிக்கன் கட்லெட் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.